இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 29வது நாள். இப்பொழுது நாம் இந்த தியானத்தின் 5வது பகுதியில் இருக்கிறோம். இந்த தியானத்தை பல பகுதிகளாக பிரித்துள்ளோம். இப்பொழுது நாம் இருப்பது 5வது பகுதி. ஏன் இது அடிக்கடி சொல்றேன்னா, புதுசா யாராவது இந்த தியானத்துல கலந்து கொண்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும், இப்படி ஒவ்வொரு பகுதியா பிரிச்சிருக்காரு ஃபாதரு. இப்ப நம்ம இருப்பது 5வது பகுதி, இந்த பகுதியில இதை பத்தி தியானிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அது உபயோகமா இருக்கும், பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அதுக்காக தான் அடிக்கடி ஒவ்வொரு செய்திக்கு முன்னாடி இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரியாம இல்லை, நமக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தாங்கன்னு. வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்பொழுது நம்ம இந்த தியானத்தின் 5வது பகுதியில் இருக்கிறோம். ஏன் இந்த 5வது பகுதி எதை குறித்து என்றால், ஜெப வாழ்வை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வாகிய இந்த ஓட்டத்தில் நாம் மன உறுதியோடு ஓட வேண்டும், அது வல்லமையோடு ஓட வேண்டும். இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால் இந்த ஜெப வாழ்வு மிக மிக முக்கியமானது ஒன்று. இந்த ஜெப வாழ்வை ஒதுக்கிவிட்டு நம்மளால இந்த கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியாது. நமக்கு உற்சாகத்தை தருவது இந்த ஜெபம், இந்த கடவுளோடு உள்ள இந்த உறவு. கடவுள் என்று சொல்வதை விட நம் அப்பா தந்தையோடு உள்ள உறவு மிக மிக முக்கியமானது. சரி, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஜெபத்தை, ஒரு அன்னாள் என்ற பெண்மணியோட ஜெபத்தை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு முன்னுரை மாதிரி. அதாவது 1 சாமுவேல் ஆகமம் 1 அதிகாரத்துல அன்னாள் என்ற ஒரு பெண்மணி குறித்து நாம் வாசிக்கிறோம். நமக்கு தெரியும் அன்னாளுடைய பிரச்சனை என்ன என்று நமக்கு தெரியும். அன்னாள் என்ற அந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை இல்லை. அது அவளை மிகவும் வேதனைப்படுத்தியது. அவருடைய உள்ளத்தில் இது பெரிய துக்கத்தை கொண்டு வந்தது. குழந்தை இல்லையே என்ற ஒரு வேதனை, ஒரு வருத்தம். மாதவர்களே, அந்த அன்னாள் ஆலயத்துக்கு சென்று கடவுளிடம் மன்றாடினாள், ஜெபித்தாள், உள்ளத்தை கொட்டினாள். அது 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15வது வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15வது வசனத்துல அன்னாள் ஆலயத்துக்கு சென்று உள்ளத்தை கொட்டியதை குறித்து, அப்படியே வேதனையை கடவுள் முன்னாடி கொட்டின அதை குறித்து நாம் அங்க வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15வது வசனத்துல. இது நம்ம அனைவருக்கும் தெரியும். பொதுவா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த சம்பவம் தெரியும். அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள், வேதனையோடு ஜெபித்தாள், துக்கத்தோடு ஜெபித்தாள், அவளுக்கு உள்ளத்தை கொட்டினாள், எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா அதற்கு பிறகு நடந்த ஒரு காரியம் நமக்கு அவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அதாவது 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18வது வசனத்துல அன்னாளை குறித்து ஒரு காரியம் அங்க தூய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18வது வசனத்துல ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை, அன்னாளை குறித்த ஒரு காரியத்தை தூய ஆவியார் அங்க எழுதி வைத்திருக்கிறார். 15வது வசனத்துல உள்ளத்தை கடவுளிடம் கொட்டினாள் ஆலயத்தில். 18வது வசனத்துல இப்படி இருக்கும், அதற்கு பிறகு அவளுடைய முகம் வாடியதில்லை. அதற்கு பிறகு அவளுடைய முகம் வாடியதில்லை. அன்னாளுக்கு கேட்டது கிடைச்சா? கிடைக்கல. அவ குழந்தைக்காக கேட்டால், ஜெபித்தால், இன்னும் குழந்தை கிடைக்கல. ஆனால் ஆலயத்துக்கு சென்று கடவுளிடம் மன்றாடி தன்னுடைய உள்ளத்தை கொட்டிய பிறகு அவளுடைய முகம் அதற்கு பிறகு வாடியதே கிடையாது. துக்கம் இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அவருடைய முகம் எப்பவுமே வாடிய முகமா இருந்துச்சு. ஆனா உள்ளத்தை கொட்டிய பிறகு, ஜெபித்த பிறகு அவளுடைய முகம் அதற்கு பிறகு வாடியதில்லை. அதுதாங்க ஜெபத்தோடைய வல்லமை. உண்மையிலே நம்ம கடவுளோடு ஜெபிக்கும் பொழுது, கடவுளிடம் ஜெபிக்கும் பொழுது, அந்த உறவில் அடிப்படை ஜெபிக்கும் பொழுது, உள்ளத்தை கொட்டும் போது அதுல கிடைக்கிற ஒரு அமைதி இருக்கு பாருங்க, ஒரு சமாதானம், அதுல கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அது உண்மையிலேயே ஒரு தனித்தன்மைங்க. அது யூனிக். ஏன்னா அவர் சகலத்தையும் காண்கின்ற கடவுளாக இருக்கிறார், சகல வல்லமை உள்ள கடவுளாக இருக்கிறார். அந்த ஒரு எண்ணத்தோட தான் நான் போய் ஜெபிக்கிறோம். அதனாலதான் அது அன்னாளுக்கு தெரியும். நான் யார்கிட்ட போய் என்னுடைய வேதனை சொன்னேன்னு அன்னாளுக்கு தெரியும். அவள் சொன்னால் முகம் அதுக்கு பிறகு வாடியதில்லை, ஒரு அமைதி அவளுக்கு கிடைத்து. இன்னும் குழந்தை கிடைக்கல.
அன்பான சகோதர சகோதரிகளே, ஜெபம் இந்த கிறிஸ்துவ வாழ்வில் மிக மிக முக்கியமானது ஒன்று. கடந்த செய்தியில் நாம் இந்த ஜெபத்தை குறித்து நாம் ஆரம்பித்தோம். இந்த ஜெபம் என்ற இந்த காரியத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சில அடிப்படையான காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சென்ற செய்தியில் முதலாவது நாம் தொடங்கினோம். அதாவது ஜெபத்தை தொடங்குவதற்கு முன்னதாக எனக்கும் கடவுளுக்கும் இடையே ஏதாவது உறவில் பிரச்சனை இருக்கிறதா பார்க்க வேண்டும். ஏதாவது தடைகள் இருக்கிறான்னு பார்க்க வேண்டும். முதலாவதாக நான் கடவுளுக்கு எதிராக ஏதாவது பாவம் செய்திருக்கிறேனா, ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா என்பதை வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு பிறகு இந்த ஜெபத்தை தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று கடந்த செய்தியை நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதோட தொடர்ந்து சேர்ந்து இன்னொன்னு பார்க்க போறோம். அதாவது நம்முடைய ஜெபம் பலனுள்ள ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால் நம் சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். அங்க பார்த்தது கடவுளோடு நல்ல உறவு. இங்க இரண்டாவதாக நாம் பார்க்க போவது நம் சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். இப்ப என்ன நடக்குதுன்னா, கடவுளோடு நல்ல உறவு இருக்கான்னு பாக்குறோம். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேனா, பாவம் செஞ்சிருக்கேனா, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். உண்மைதான், நல்லது. ஆனா இங்க நான் இந்த காரியத்தை அசட்டை பண்ணிக்கிறோம். இது நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. என்னுடைய சகோதர சகோதரி எனக்கு நல்ல உறவு இருக்கிறதா, எங்கேயாவது யாரிடமாவது எனக்கு ஒரு பிட்டர்னஸ், ஒரு மன கசப்பு இருக்கிறதா, இதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அங்க எவ்வளவு மனக்கசப்போடு நம்ம கடவுள்கிட்ட போய் ஜெபிக்கிறோம். என் சகோதர சகோதரிகளோட எவ்வளவோ மனக்கசப்பு, உறவுல எவ்வளவு பிரச்சனை, குடும்பத்துல கணவன் மனைவி இடைய பிரச்சனை, மாமியார் மருமகள் பங்கு தளத்தில் எவ்வளவோ உறவுல பிரச்சனை, சகோதர சகோதர பிரச்சனை. அதற்கு இந்த பிரச்சனையை வச்சு, இந்த உறவுல பிரச்சனையை வச்சு நம்ம போய் ஜெபிக்கிறோம். எப்படிங்க கடவுளை நம்ம ஜெபத்துல ஒரு மகிழ்ச்சி அடைவார்? மகிழ்ச்சி அடைய மாட்டாருங்க. அன்பானவர்களே, நீங்களும் நானும் நாம் அனைவரும் கடவுளுடைய அன்பு மக்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த மக்கள் என்ற அந்த எண்ணத்தோடு, கடவுள் வானக தந்தையோட அன்பு பிள்ளைகள் என்ற ஒரு எண்ணத்தோடு, அந்த மனதோடு நம்ம ஜெபிக்கணுங்க. அதுதான் நம்முடைய அப்பா எதிர்பார்க்கிறார். நான் ஒருத்தனுக்கு எதிராக பேசிட்டு, அவனும் எங்க அப்பாவோட மகன் தாங்க, மகள் தாங்க, அவனுக்கு எதிராக நான் பேசிட்டு செயல்பட்டு நான் போய் அப்பாவோட ஜெபிக்கிறது என்னங்க அர்த்தம் இருக்கிறது? நான் வேதனோட சொல்றேன். இது யாரும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. யாருன்னா பலர் இது பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா ஜெபிக்கிறோம். ஐயோ, எவ்வளோ ஜெபிக்கிறோம். முழங்கால் படி போட்டு கண்ணீரோடு நாம ஜெபிக்கிறோம். ஆனா எங்க அப்பாவுக்கு இது பிடிக்கிறது, ஜெபம் பிடிக்கிறதா, அது நம்ம யோசிக்கிறது கிடையாது. அன்பானவர்களே, இந்த ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் அதுக்கு ஒரு பவர் இருக்குங்க. அந்த பவர், அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு எண்ணத்தோடு நானும் என்னுடைய சகோதர சகோதரி அனைவரும் நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு வர வேண்டும். இதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் ஒன்று நம்ம பார்ப்போம், ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஏலியா இறைவாக்கினர் ஜெபித்த போது வானத்திலிருந்து கடவுள் நெருப்பை அனுப்பினார். நமக்கு தெரியும், அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு தெரியும். ஏன் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? அவர் நிறைய நேரம் ஜெபிக்கல. பாகாலுடைய இறைவாக்கினர் நமக்கு தெரியும், அவங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் ஜெபித்தாங்க. ஆனா ஏலியா இறைவாக்கினர் ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சிருப்பாரு. அது கூட ஜெபிச்சிருக்க மாட்டார். ஆனா கடவுள் உடனடியாக அவருடைய ஜெபத்திற்கு பதில் அளித்தார். இது எங்க வாசிக்கிறோம்னா, 1 அரசராகமம் 18வது அதிகாரம் 25 முதல் 40 முடிய வசனங்கள். மீண்டும் கூறுகிறேன், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 1 கிங்ஸ் 1 அரசராகமம் 18வது அதிகாரம் 25 முதல் 40 முடிய வசனங்களை வாசித்தால் இந்த சம்பவத்தை, இறைவாக்கினர் ஏலியாவின் ஜெபத்தின் பின்னணியே நம்ம அங்க பார்க்க முடியும். பாகாலின் இறைவாக்கினர்கள் அவர்கள் பொய் இறைவாக்கினர்கள். அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க, எப்படி எல்லாமோ கத்துறாங்க, கூக்கர்ல இடுறாங்க, எல்லாம் செய்றாங்க. ஆனா ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல. ஆனா இறைவாக்கினர் ஏலியா 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் கூட ஜெபிச்சிருக்க மாட்டாரு.
உடனடியாக கடவுள் அவருக்கு பதிலளித்தார். என்ன காரணம்? ஜெபத்திற்கு முன்னதாக இறைவாக்கினர் ஏலியா செய்த ஒரு மாபெரும் காரியம் தூய ஆவியானவர் அந்த பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். யாருக்காக? நமக்காக. அது ஏலியாவுக்காக எழுதல, அது நமக்காக தான் கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அதை வாசிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. சரி, மற்ற பாகல் இறைவாக்கன் ஜெபித்து விட அதுங்க வாசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும் பின்னணி. சரி, இப்ப இறைவாக்கினர் ஏலியாவோட ஜெபம் எங்க ஆரம்பிக்குதுன்னா 31வது வசனத்துல ஆரம்பிக்குது. 1 அரசராகமம் 18வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து இப்பொழுது இறைவாக்கினர் ஏலியா ஜெபிக்கிறார். இதுக்கு முன்னாடி பாகாலின் பொய் இறைவாக்கன் ஜெபித்தார்கள். இப்பொழுது இறைவாக்கினர் ஏலியா ஜெபிக்கிறார். 31வது வசனத்திலிருந்து சம்பவம் ஆரம்பிக்கிறது, ஜெபம் ஆரம்பிக்கிறது. அது ஜெபிப்பதற்கு முன்னதாக இறைவாக்கினர் ஏலியா என்ன செய்கிறார் என்றால் 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை அவர் செய்தார். ஒரு 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை அவர் கட்டினார். ஒரு பலிபீடத்தை இறைவாக்கினர் ஏலியா பலிபீடத்தை அமைத்தார் அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஒரு பலிபீடத்தை அமைத்தார், அதற்கு பிறகு அவர் ஜெபித்தார் சொல்லியிருக்கலாம். ஏன் இவர் 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை அமைத்தார் என்று எழுத வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. இஸ்ராயல் 10 கோத்திரங்களை சேர்ந்தது. இஸ்ராயல் ஏலியாவுடைய காலகட்டத்தில் அது 2ஆக பிரிந்து விட்டது. இஸ்ராயல் என்பது 10 கோத்திரங்களை சேர்ந்தது, 2ஆக பிரிந்து விட்டது. ஒன்று இஸ்ராயல் என்ற நாடு, இன்னொன்று யூதயா என்ற நாடு. இந்த 12 கோத்திரங்கள் பிரிச்சுட்டாங்க. யாரோ ஒரு அரசர் பிரிச்சுட்டாரு. 10 கோத்திரங்கள் சேர்ந்தது இஸ்ராயல் என்றும், மீது 2 கோத்திரங்கள் சேர்ந்தது யூதய நாடு என்றும் பிரிக்கப்பட்டது. மீண்டும் கூறுகிறேன், மொத்தமாக 12 கோத்திரங்கள். 10 கோத்திரங்கள் சேர்ந்தது இஸ்ராயல் என்ற நாடு என்றும், 2 கோத்திரங்கள் சேர்ந்தது யூதயா என்ற நாடு என்றும் 2ஆக பிரிக்கப்பட்டது. இப்ப இஸ்ராயல் 2ஆக பிரிக்கப்பட்டது, வடக்கு தெற்கு. சரி, இப்போ ஏலியா இறைவாக்கினர் செய்கிறார். 10 அவர் இப்போ இஸ்ராயல் இருக்காரு, வடக்குல இருக்காரு. அவர் 10 கற்களை எடுக்கல, அவர் 12 கற்களை எடுத்தார். 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை அமைத்து கடவுளை பார்த்து அவர் மன்றாடி ஜெபித்தார். நாங்கள் அனைவரும் கடவுளே ஒன்று, we are one. அது செய்தார் பாருங்க. கடவுளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. இறைவாக்கினர் ஏலியா சொன்னார், நீங்க தண்ணிய ஊத்துங்க, தண்ணிய ஊத்துங்க, எவ்வளவு தண்ணியை ஊத்திக்குவாங்க, குடங்குடமா தண்ணிய ஊத்துங்க. அனைத்தையும் அந்த கடவுள் நெருப்பை எழுப்பி அனைத்தையும் பலியை அவர் எரித்து விடுவார். தண்ணியை கொட்டுனாங்க, எவ்வளவு தண்ணி கொட்டுனாங்க. அந்த தண்ணீரின் மீது, அந்த பலி பொருள் மீது, அந்த காளை மீது நெருப்பு இறங்கியது பாருங்க. உடனே அது அந்த நெருப்பு இந்த பலி பொருளை சாம்பலாக்கி விட்டார். 2 நிமிஷம் தான். கடவுளே எவ்வளவு ஜெபித்தாரு. நீங்க தான் உண்மையான கடவுள் என்று இவங்க அறியும்படி என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தாரும். சும்மா 2 வரை 3 வரை ஜெபித்தார். வாசிச்சு பாருங்க, அவ்வளவுதான். உடனே கடவுள் நெருப்பு அனுப்பினார். ஏன்? என்ன காரணம்? ஒரு முக்கியமான காரணம், இந்த 12 கற்களை வைத்து பலிபீடத்தை வைத்தார். நாங்கள் அனைவரும் ஒன்று. இந்த ஒற்றுமை மிக மிக முக்கியமான அன்பான சகோதர சகோதரர்களே. we are one. கடவுளுடைய பார்வையில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமையை ஜெபிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல இறைவாக்கினர் எல்லாம் பழைய உடன்படிக்கையில எல்லாம் தனித்தனியா தான் இருந்தாங்க. ஒரு மோசே, ஒரு ஏலியா, ஒரு எலிசா, ஒரு எரேமியா, இப்படி நெகேமியா, எல்லாம் தனித்தனியா தான் அவங்களுடைய பணி. ஆனா புதிய ஏற்பாட்டு வரும்போது பணி வாழ்வு கூட சேர்ந்துதான். ஜெப வாழ்வும் புதிய வேறுபாடு சொல்வதை விட புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவ வாழ்வில் ஊழியம் கூட 2 பேரும் சேர்ந்து தான் செய்றாங்க. ஜெபமும் 2 பேரும் சேர்ந்து. அதாவது பாருங்களேன், பெந்தகோஸ்து திருவிழாவுக்கு பிறகு தூய ஆவியானவர் இறங்கிய பிறகு அங்க இருந்த 120 பேரும் ஒன்றாக்கப்பட்டார்கள். they became one. சீடர்கள் அனைவரும் ஒன்றாயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீயா நானா, யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா? ஆனா தூய ஆவியான இறங்கி அவர்களை ஒன்றாக்கிய பிறகு முதல் முறையாக பேதுருவும் திருத்தூதரான யோவானும் ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்றார்கள்.
அவங்க 2 பேர் சேர்ந்து போனாங்க. அது தூய ஆவியானவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். 2 பேர், பேதுருவும் யோவானும் ஜெப வேளையில் அவர்கள் ஜெப நேரம் வந்த பொழுது 3 மணி நேரத்தில் ஆலயத்திற்கு ஜெபிப்பதற்காக சென்றார்கள். 2 பேர் சேர்ந்து. இது பொதுவாகவே இது பழைய உடன்படிக்கை வாழ்க்கையில பார்க்க முடியாது. மோசே தனியா இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிப்பாரு, தனித்தனியா ஒரு ஜெபம், தனித்தனியா ஊழியம். ஆனா இங்க 2 பேர் சேர்ந்து ஊழியம் கூட பாருங்க, எல்லாம் 2 பேரா, பவுலடிகளாரும் சீலாசும் நிறைய இடங்களுக்கு சேர்ந்து போவாங்க. முன்னாடி இது முடியாது. அன்பாதவர்களே, இந்த ஜெபத்திலும் இந்த ஒற்றுமை என்ற மனநிலையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எங்குமே நம்ம சகோதரிக்கு இடையே இந்த உறவு பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கூட பார்ப்போமே, அருமையா இருக்குது. இயேசுடைய ஜெபத்தை கேட்டு பார்த்து சீடர்கள் வியப்படைந்தார்கள். உடனே இயேசு விட்டு எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். மற்றதெல்லாம் கேட்கல. இயேசு எவ்வளவோ காரியம் செஞ்சிருக்காரு, நல்ல பிரசங்கம் பண்ணாரு. சீடர்கள் இயேசு விட்டு எங்களுக்கு பிரசங்கம் பண்ண கற்றுத்தாங்க, கேட்கல. இயேசு புதுமைகள் எல்லாம் செஞ்சாங்க, நாங்களும் இந்த மாதிரி புதுமைகள்லாம் செஞ்சு எங்களுக்கு சொல்லித்தாங்க, கேட்கல. இயேசு நிறைய நோயாளிகளை குணமாக்கினார். சீடர்கள் இயேசு விட்டு இந்த மாதிரி நாங்களும் நோயாளிகளை குணமாக்கணும்னு சொல்லித்தாங்க, கேட்கல. சரி, அது என்னமோ தெரியல. ஆனா இயேசுவோட ஜெபத்தை பார்த்து இவங்க பரவசம் அடைஞ்சாங்க. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏன்னா இவர் தந்தைகிட்ட பேசுறாரு, அப்பாட்ட பேசுறாரு, ஜெபிக்கிறாரு, அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு, மன அமைதியோட இருக்காரு, யாருக்கும் பயப்படுறது கிடையாது, ஒரு நிம்மதியா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. ஆஹா, இயேசுவே எங்களுக்கும் உங்களை மாதிரி ஜெபிக்க கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, இயேசு அவங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அதான் இயேசு கற்பித்த ஜெபம் என்று சொல்லுவோம். கர்த்தர் கற்பித்த ஜெபம் நமக்கு தெரியும். அது எப்படி தொடங்கினாரு? விண்ணுலகில் உள்ள எங்கள் தந்தையே. என்னுடைய தந்தைன்னு இல்ல, எங்கள் தந்தையே. அவர் ஃபாதர் இன் ஹெவன். அவர் ஃபாதர், நாட் மை ஃபாதர், அவர் ஃபாதர், எங்கள் தந்தையே. இயேசு ரொம்ப அது தொடக்கத்திலேயே சொல்லி கொடுத்தாரு. எங்கள் தந்தைன்னு கூப்பிடுவோங்கப்பா, நாம எல்லாம் ஒண்ணுப்பா, நாம எல்லாம் ஒன்னா இருக்கோம்ப்பா, இதை மறந்து விடாதீங்கப்பா. அதே இது நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வு இது நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. பங்கு தளத்துல பாருங்க, எவ்வளோ உறவு பிரச்சனை, சகோதரி மத்தியில எவ்வளோ உறவு பிரச்சனை. ஆனா ஒன்னா கோயிலுக்கு எல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். என்னங்க பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம்? எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். 2, மினிமம் 2 அல்லது 3. சில நேரத்துல தனிப்பட்ட முறை ஜெபிக்க வேண்டிய தேவை வருகிறது. கரெக்ட், ஜெபிப்போம். ஆனா இந்த மனநிலையோடு ஜெபிப்போம். நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம். அந்த ஒரு தனியா நம்ம ஜெபிக்க வேண்டிய தேவை வந்தாலும் இந்த ஒரு மனநிலை நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கிடையே எந்த விதமான மனக்கசப்பும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பிற இனத்தார், மற்ற மக்கள், உலகத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை பார்த்து எவ்வளவு சிரிக்கிறாங்க தெரியுமா? நீதிமன்றத்துல கிறிஸ்தவர்கள் சகோதரர்களுக்கு எதிராக எவ்வளவு கேஸ் போட்டுறாங்க தெரியுமா? எவ்வளவு டிவோர்ஸ் கேஸ் இன்னைக்கு வந்திருக்கு, மற்ற பிரச்சனை வந்திருக்கு, பங்கு தளத்துல கூட கோர்ட்ல கேஸ் போயிருக்கு. அதனாலதான் இது வேதனையோடு தூய ஆவியால சொல்றதுனால நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஏதோ சத்தம் போட்டு பேச அப்படி கிடையாது. வேதனை, அது கடவுளுடைய துக்கத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடவுளுடைய உள்ளத்தில் இருக்க அந்த வேதனை நான் பகிர்ந்து கொள்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. இயேசு தந்தையை பார்த்து ஜெபித்த ஒரு ஜெபம் இருக்கிற, அது யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. இது இயேசு கற்பித்த ஜெபம் அல்ல, இயேசு தந்தையை பார்த்து அவர் ஜெபித்த ஜெபம். நம்ம முன்னாடி பார்த்தது இயேசு கற்பித்த ஜெபம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசு ஜெபித்த ஜெபம் யோவான் நற்செய்தி 17ஆவது அதிகாரத்துல பாக்குறோம். அந்த 17ஆவது அதிகாரத்துல 23ஆவது வசனத்தை பாருங்க, அருமையா இருக்கும். யோவான் நற்செய்தி, காஸ்பல் ஆஃப் செயின்ட் ஜான், யோவான் நற்செய்தி 17ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம்.
அங்க இயேசு அந்த ஜெபிக்கும் பொழுது இப்படி இந்த வார்த்தையும் சேர்த்து சொல்றார். தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. அடிக்கடி சொல்வாரு. அந்த ஜெபத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த வார்த்தை வரும். தந்தையே, நீர் என்னுள்ளும் நானும் உம்முள்ளும் இருப்பது போல இவர்களும் நம்முள் இருப்பார்கள், ஒன்றாய் இருப்பார்களாக. இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. எப்போ இயேசு கடவுளுடைய மகன் இந்த உலகத்தார் ஏற்றுக்கொள்வாங்கன்னா, நீங்களும் நானும் அன்பான சகோதர சகோதரே நாம் ஒன்றாய் இருக்கும் போது இதான் இந்த உலகம் உண்மையிலே இயேசு கடவுளுடைய மகன் ஏற்றுக்கொள்ளுமா? தந்தையே, நாம் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீர் என்னை அனுப்பினீர் என்று, நான் உம்முடைய மகன் என்று, நீர் என்னை அனுப்பினீர் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். எவ்வளவு பிரசங்கம் பண்றோம் இன்னைக்கு திருச்சபை, எவ்வளவு பிரசங்கம் நம்ம பண்றோம், எவ்வளவு பணம் செலவு பண்றோம், கிறிஸ்துவோடைய செய்தியை பரப்ப எவ்வளவு பணம் செலவு பண்றோம், எவ்வளவு ஆலயத்தை கட்டினோம், எவ்வளவு நற்செயல்கள், எவ்வளவு முதியோர் இல்லங்கள் எல்லாம் சேரும், எவ்வளவு மறையுரைகள், டிவி செய்திகள், புத்தகங்கள். இன்னும் ஏன் இயேசுவை ஏற்றுக்காம இருக்காங்க? இந்த ஒற்றுமை நம்மிடம் இல்லை. இந்த ஒற்றுமை நம்மிடம் இல்லை. இயேசு சொன்னாரு, தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் so that நீர் என்னை அனுப்பினீர் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். எந்த பங்குல போனாலும் உறவு பிரச்சனை. கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனை. சாத்தான் வந்து அப்படியே உடைச்சு நொறுக்கிறான். பிரிவினைகள், பிளவுகள். ஆனா ஜெபிக்கிறோம், உபவாசம், கண்ணீரோடு ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், பலன் கிடைக்க மாட்டேங்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒற்றுமை என்பது மிக முக்கியமானது. பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனத்துல சொல்வாரு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதில் தனித்தனி உறுப்புகள். நீங்கள் அனைவரும், அதை நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் உடல், அதுல ஒவ்வொருவரும் தனித்தனி உறுப்புகள். இந்த கை இருக்கிறது, கையில பெருவிரல் இருக்கு, ஆள்காட்டி விரல் இருக்கு, நடுவிரல் இருக்கு, மோதிர விரல் இருக்கு, சின்ன விரல் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகள், கை, காலு, கண்ணு எல்லாம் எல்லாம் ஒண்ணுதாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு உடல் தாங்க. எப்படி இந்த பெருவிரல் மட்டும் எனக்குன்னு ஜெபிக்க முடியும்? இந்த ஆள்காட்டி விரல் எனக்குன்னு ஜெபிக்க முடியும்? எங்களுக்கு. அதான் தூய ஆவியானவர் அப்போஸ்தலர் மீது பெந்தகோஸ்து திருநாளுக்கு இறங்கி வந்த பிறகு அடிக்கடி சீடர்கள் பயன்படுத்திய வார்த்தை நாங்கள் சாட்சிகள். நீங்கள் இயேசுவை கொன்று விட்டீர்கள், அந்த இயேசு இப்பொழுது உயிரோடு இருக்கிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். we are witness. இதுக்கு முன்னாடி நானா நீயா என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது நாங்கள், எங்களுக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் அந்த ஒற்றுமை, அந்த எண்ணத்தோடு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு சகோதர சகோதரிடம் எந்த விதமான உறவு பிரச்சனை இல்லாத அந்த ஒரு மனநிலையோடு நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு கடவுள் பதில் தருவார். எப்படிங்க ஒருவருக்கு எதிராக நம்ம பேச முடியும்? எதிராக பேசுறது, எதிராக செயல்படுறது, அவங்களுடைய குறைகள், குற்றங்கள், தவறு எல்லாம் மற்றவங்க போய் சொல்றது, வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு எதிராக மெசேஜ் அனுப்புறது, அது 4 பேத்துக்கு ஃபார்வர்ட் பண்றது, எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு காரணம் எனக்கு தெரியும். இறை வார்த்தை வாசிப்பது கிடையாது, இறை வார்த்தையோட எந்த வித தொடர்பும் கிடையாது, கடவுளோட எந்த வித உறவும் கிடையாது. அதனாலதான் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். மற்றவங்களுடைய குறையும் தவறும், அவங்க செஞ்ச தப்பு எல்லாம் 4 பேர்த்து போய் பேசுறது, குடும்பத்துல கணவன் மனைவி இடையே பேசுறது. அது மாதிரி நம்முடைய ஜெபம் பலனுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால் சகோதர உறவு மிக முக்கியமானது. யார்கிட்ட மன்னிப்பு கேட்போமோ மன்னிப்பு கேட்போம், யாருக்கு மன்னிப்பு கொடுக்கணுமோ மன்னிப்பு கொடுப்போம். அந்த உறவை சரிப்படுத்த சொல்லுவோம். ஒரு வசனத்தை நேற்று நம்ம பார்த்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது, நீங்கள் காணிக்கை செலுத்த வரும்பொழுது அங்கே உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களிடம் மனத்தாங்கள் இருப்பதாக நினைவு கூர்ந்தால் அங்கேயே காணிக்கை செலுத்தி வைத்து விட்டு, ஜெபத்தை நிறுத்திவிட்டு சென்று சகோதர சகோதரிடம் நல்ல உறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு வந்து காணிக்கை செலுத்துங்க, பிறகு வந்து ஜெபிங்க.
தூய ஆவியானவரை ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, எங்கள் சகோதர சகோதரன் நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள, அனைவரையும் மன்னிப்பு கேட்க எங்களுக்கு அந்த சக்தியை தாங்க. நாங்க ஜெபிக்கும் போது எங்க அப்பா ஜெபத்தை கேட்கணும். ஆவியானவரே, கண்டிப்பா கேட்கணும். நாங்க உள்ளத்துல இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது எங்களுக்கு அந்த ஜெபத்திற்கு எங்க அப்பா பதில் தரணும். அதற்கு நீங்க தான் ஆவியான உதவி செய்யணும் என்று நாம் கெஞ்சி மன்றாடும் போது தூய ஆவியானவர் அந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கே நமக்கு உதவி செய்வார். ஏன்னா இதுவே தகுந்த காலம்.